சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடமாக திகழும் விக்டோரியா பொது அரங்கம் குறித்து வரலாற்று ஆய்வாளர் ஸ்ரீராமுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அவருக்கு ஏற்கனவே இந்த ஹாலோட வரலாறு எல்லாம் நன்னாவே தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனாலும் அவர் கேட்டது நீதி கட்சியோட வரலாறுக்கும் இந்த கட்டடத்துக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி நாடக வரலாறை பற்றி கொஞ்சம் ரொம்பவே கூர்ந்து பார்த்தார். எல்லாரையோட பேரும் படித்து பார்த்தார். அந்த இடத்துல கமல் சம்பந்தனாரோட பேரை பார்த்தார். அதற்கு பிறகு அந்த காலத்தில் ஆண்கள் தான் பெண் வேடமும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னபோது அவருக்கு அது ரொம்ப ஒரு நகைச்சுவையாக தெரிந்தது. அதே போல் பழைய சினிமா பட ஃபோட்டோகிராஃபெல்லாம் அந்த இடத்துல எதுக்காக இங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி இது சினிமாவுக்கே இது சென்னையில் இது ஒரு பிறப்பிடமாக இருந்த ஒரு கட்டடம். முதல் முறையாக இங்கே தான் சினிமானா என்னன்னு மக்களுக்கு காண்பிச்சது. அதனால இந்த இடத்துல சினிமாவை நாங்கள் ஒரு சிறிய ஒரு செக்ஷனை சினிமா ஃபோட்டோகிராஃபி அவங்க எக்ஸிபிஷனுக்காகவே எடுத்து வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். 1920 நீதி கட்சியுடைய முதல் பொதுக்கூட்டம் இங்கே நடந்தது. இது எதனால் இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க? காந்தியுடைய உரை இங்கே நடந்ததா சார்? பல பேருடைய உரைகள் நடந்திருக்கு இந்த இடத்துல. முதல்ல சுவாமி விவேகானந்தா, அதற்கு பிறகு மகாத்மா காந்தி, கோபால் கிருஷ்ண கோகலே, இந்த மாதிரி பல பேர். பெரியாரே இந்த இடத்துல பேசியிருக்கார். அயோத்திதாஸ் பண்டிதர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி. அந்த காலத்தில் இந்த நகரத்தில் பல ஆடிட்டோரியமெல்லாம் இருந்ததாக ஒன்றுமே கிடையாது. பார்த்திங்கன்னா பச்சையப்பா கல்லூரியோட கட்டடம், அதாவது என்எஸ்சி போஸ் ரோடில், அதற்கு பிறகு விக்டோரியா பப்ளிக் ஹால் தான். ஸோ அதனால் இது ஒரு நகர பொது அரங்காக இருந்ததுனால யார் வேணாலும் வாடகைக்கு இதை எடுத்து இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம், நாடகம் நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் ஜஸ்டிஸ் கட்சி இந்த இடத்துல அவங்களுடைய பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ். தொன்மையின் சுவடுகள் மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாகவும் திராவிட கட்டடக்கலை மற்றும் இந்தோ சாராசனிக் பாணியின் சங்கமமாகவும் இந்த கட்டடம் திகழ்கிறது. 32.62 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகளித்தார்.